எந்த ஒரு விஷயம் இரண்டு உறவுகளை இன்னும் ஆழமாக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அன்பு, காதல், பாசம், அக்கறை, இப்படி பல காரியங்களை நம்ம காரணமா சொல்லலாம். இவைகளையும் தாண்டி இரண்டு உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய புரிதல் தான் அந்த உறவுகளை இன்னும் ஆழமாக்கும். புரிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை மட்டும் கிடையாது, ரொம்ப ஆழமான வார்த்தையும் கூட. சரியான ஒரு புரிதல் ரெண்டு பேரை இணைக்கவும் செய்யும், ரெண்டு பேரை பிரிக்கவும் செய்யும். ரெண்டு பேர் காதலிச்சு திருமணம் பண்றாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல, அதனால பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சரியா புரிஞ்சதுனாலதான் பிரிஞ்சிருப்பாங்க. நீண்ட வருடங்கள் நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு உறவு நமக்கு பிடிக்காத உறவாவோ, நம்மள புரிஞ்சிக்காத உறவாவோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு வெறுப்பும் சலிப்பும் மட்டும்தான் மிஞ்சும். நாம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல நம்ம கூட பழகக்கூடிய ஒரு சில உறவுகள் நம்மள சரியா புரிஞ்சுக்காம போவாங்க, இல்லைன்னா நாம அந்த உறவை சரியா புரிஞ்சுக்காம போவோம். சரியா புரிஞ்சுக்காம போகிறதை விட மிக மோசமானது தவறா புரிஞ்சுக்கிறது. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு உறவையோ இல்ல நட்பையோ தவறா சித்தரிக்கும். எல்லா விதமான காரணங்களும் அவங்களுக்கு எதிரானதா இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். வெளிப்புற காரணங்களை வச்சு அவசரப்பட்டோ ஒரு உறவை நம்ம இழந்துடக்கூடாது. அழகு, ஆடம்பரம், அன்பு, பாசம் இவை எல்லாவற்றை விடவும் இரண்டு உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சரியான அறிதல் மற்றும் புரிதல் தான் அந்த உறவை இன்னும் ஆழமாக்கும். இரண்டு உறவுகள் அவங்க யாரா வேணும்னாலும் இருக்கலாம். கணவன், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், காதலர்கள், இப்படி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இடையில சரியான புரிதல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்து சமமானதா இருக்கும். அதே அந்த புரிதல் இல்லாம போச்சு அப்படின்னா அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை நரகத்தை விட மோசமானதா ஆயிடும். எல்லா நேரமும் நானே விட்டு கொடுத்து போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சரியான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள்ல நிச்சயம் வராது. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீயா நானா அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது, நீயும் நானும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. வெறுமனே மேலோட்டமா சிரிச்சு பேசி பழகக்கூடிய உறவுகள் தான் இன்றைக்கு அதிகம். அதையும் தாண்டி உண்மையான ஒரு உறவு நமக்கு கிடைக்குது அப்படின்னா நாம வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்துக்கு சமமானதா மாறிடும். வெளிப்புறத்துல எப்படி பேசுறாங்க, பழகுறாங்க அப்படிங்கறத வச்சுதான் இங்க பலவிதமான உறவுகள் கட்டமைக்கப்படுது. அதையும் தாண்டி அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில உறவுகள் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்கணும், எல்லாவற்றுக்கும் ஆதாரம் காட்டணும். 1000 விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஒரு உறவு நம்ம கூட இருக்கும் அப்படின்னா அதற்கு பதிலா நம்ம தனியா இருக்கிறது ஆகச் சிறந்தது. மேலோட்டமா சிரிச்சு பேசி பழகக்கூடிய உறவுகளை விட மனசார நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய உறவுகள் தான் நமக்கான உறவுகளா இருக்க முடியும். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட உறவை நம்ம தேடுறதை விட அப்படிப்பட்ட உறவா நாம இருந்தா மட்டும்தான் நமக்கான வாழ்க்கையை நம்மளால கட்டமைக்க முடியும். இந்த ஒரு தெளிவை நமக்கு ஏற்படுத்துறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளம் அல்ல, உளமாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும். நம்மை நேசிக்கக்கூடிய, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உறவு மட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அழகானதா இருக்கும். அதே நேரத்துல அப்படிப்பட்ட உறவா நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இன்னும் அழகானதா இருக்கும். நல்ல உறவுகளை நீங்க தேடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்ல உறவா மத்தவங்களுக்கு நீங்க இருங்க. நன்றிகள்.